பிரித்தானியாவில் தமிழர்கள் சரிந்து வாழும் வெம்ப்லி பகுதியில் அமைந்துள்ள கடையொன்று சட்டவிரோத புகையிலை பொருட்களை விற்பனை செய்தமைக்காக 9,000 பவுண்டுகளுக்கும் அதிகமான தொகை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹீலிங் வீதியில் இயங்கி வரும் நாம்கீன் பேன் ஹவுஸ் என்ற வர்த்தக நிலையத்திற்கு எதிராகவே பிரெண்ட் கவுன்சிலின் வர்த்தக தர கட்டுப்பாட்டு பிரிவினர் இந்த சட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தை பெறுமதி சுமார் 17,500 பவுண்டுகள் கொண்ட சட்டவிரோத புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பிரெண்ட் கவுன்சிலின் சுற்றாடல் சுகாதார அதிகாரி ஒருவர் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் போது கடைப்பிரிவின் பின்னணியில் புகையிலை பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கை இந்தியா பாவனையில் உள்ள புகையிலேயே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மறுநாள் வர்த்தக தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் பிரித்தானியாவில் விற்பனை செய்ய முற்றிலும் தடை செய்யப்பட்ட சுமார் 1,500 வாய்வழி உட்கொள்ளும் புகையிலை பொதிகள் மற்றும் சட்டப்பூர்வ சுகாதார எச்சரிக்கைகள் இல்லாத பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது அரசாங்க விவாதங்களை மிக கடுமையாக மீறிய ஒரு செயல் என சுட்டிக்காட்டினர். பொருட்கள் சட்டவிரோதமானவை என்பது தனக்கு தெரியாது என கடையின் பணிப்பாளர் கூறிய கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் கடையின் பணிப்பாளருக்கு 4,000 பவுண்டுகள் அபராதமும் 2,000 பவுண்டுகள் பாதிக்கப்பட்டோருக்கான மேலதிக கட்டணமும் விதிக்கப்பட்டது. அத்துடன் கவுன்சிலின் வழக்கு செலவுக்காக 2,233 பவுண்டுகளும் நிறுவனத்திற்கு மேலதிகமாக 1,000 பவுண்டுகள் அபராதமும் என மொத்தமாக 9,233 பவுண்டுகள் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கவுன்சில் உறுப்பினர் புரோமிஸ் நைட், எமது பகுதியில் சட்டவிரோத புகையிலை பொருட்களுக்கு இடமில்லை. இது நுகர்வோரை ஆபத்தில் தள்ளுவதுடன் சட்டப்படி நடக்கும் நேர்மையான வியாபாரிகளையும் பாதிக்கின்றது என எச்சரித்துள்ளார்.